மின்மினி தமிழர்களுக்காகவே வந்தாச்சு முதல் ஹைப்பர்லோக்கல் சோஷியல் மீடியா ஆப். உடனே டவுன்லோட் பண்ணுங்க. அண்மை செய்தி. வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலுக்காக திமுக மும்முரமாக செயல்பட்டு வருகிறது. அதன் தொடர்ச்சியாக திமுக தேர்தல் ஒருங்கிணைப்பு குழு 5வது நாளாக ஆலோசனை தொடங்கியிருக்கிறது. தூத்துக்குடி மற்றும் கன்னியாகுமரி மாவட்ட நிர்வாகிகளுடன் ஆலோசனை தொடங்கியிருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் ரமேஷ் வழங்க கேட்கலாம். ரமேஷ் வணக்கம். 5வது நாளாக ஆலோசனை கூட்டம் நடைபெற்று வருகிறது. இதன் சாராம்சம் என்ன? வணக்கம். நாடாளுமன்ற தேர்தலுக்காக தொகுதி வாரியாக நிர்வாகிகளுடன் திமுக தேர்தல் ஒருங்கிணைப்பு குழு ஆலோசனை நடத்தி வருகிறது. அந்த வகையில 5வது நாளாக நடைபெறக்கூடிய இன்றைய ஆலோசனையில தூத்துக்குடி மற்றும் கன்னியாகுமரி மாவட்ட நிர்வாகிகள் பங்கேற்றிருக்கிறார்கள். தூத்துக்குடி கன்னியாகுமரி மாவட்டத்தின் பொறுப்பு அமைச்சர்கள், மாவட்ட செயலாளர்கள், மேயர், துணை மேயர், ஒன்றிய செயலாளர் உள்ளிட்ட 30க்கும் மேற்பட்ட நிர்வாகிகள் பங்கேற்றிருக்கிறார்கள். இந்த ஆலோசனை கூட்டத்துக்கான நோக்கம் அப்படின்னு பார்க்கும்போது தூத்துக்குடி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டத்துல வெற்றி வாய்ப்பு, அதே போல தொகுதியில கள நிலவரம், தேர்தல் பணிகள் தொடர்பாக தேர்தல் ஒருங்கிணைப்பு குழு ஒரு விரிவான ஆலோசனையை மேற்கொண்டு வருகிறது. ஏற்கனவே ஒரு 10 தொகுதிகள் வரைக்கும் ஆலோசனையை முடித்துவிட்ட நிலையில இன்றைய தினம் 4 தொகுதிகளுடன் திமுக ஆலோசனை நடத்துகிறது. காலையில கன்னியாகுமரி, தூத்துக்குடி ஆலோசனை நடைபெற்று வருகிறது. குறிப்பா தூத்துக்குடி தொகுதியை பொறுத்த வரைக்கும் திமுகவின் துணை பொதுச் செயலாளர் கனிமொழி அங்க நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கிறார். வரக்கூடிய தேர்தலையும் அவருக்கே வாய்ப்பு கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அதே போல கன்னியாகுமரியை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் கட்சிக்கு ஒதுக்கப்பட்டிருக்கு. இந்த முறையும் கன்னியாகுமரி காங்கிரஸ் கட்சியே போட்டியிடும் என்றெல்லாம் சொல்லப்பட சூழல்ல அங்க கள நிலவரம், தேர்தல் பணி, நிர்வாகிகள் ஒற்றுமையாக பணியாற்ற வேண்டும் என்பது தொடர்பான ஒரு முழு ஆலோசனையை உதயநிதி ஸ்டாலின், தங்கம் தென்னரசு இடம்பெற்றிருக்கக்கூடிய 5 தேர்தல் ஒருங்கிணைப்பு குழு ஆலோசனை ஒன்றை நடத்தி வருகிறது. தகவல்களை வழங்கியதற்கு நன்றி ரமேஷ். மின்மினி தமிழர்களுக்காகவே வந்தாச்சு முதல் ஹைப்பர்லோக்கல் சோஷியல் மீடியா ஆப். உடனே டவுன்லோட் பண்ணுங்க.